ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதுல வந்து ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ், ஆர்ஜே விக்னேஷ்காந்த்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு வசதியான பையன் தான் நம்ம ஹீரோ சிவா. இப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ஈவனான ஒரு கேட்டகரியில் தான் ரெண்டு குடும்பமும் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கும் இந்த பையனை பிடிச்சிருக்கு, இந்த பையனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே சம்மதம் ஆயிடுச்சு. சம்மதம் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பையனுக்கும் அது பிடிக்குது. அதாவது பெண்ணிசம் பேசுனா ஓகேங்கிறாங்க. அதாவது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணோன்னா அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி வந்து மாறிடுது. மாறுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோனா சாதாரண ஈகோ கிடையாது. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் என்ன ஒரு சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த சண்டையெல்லாம் வருது. இதுல ஒரு 4 சம்பவங்களை எடுத்து சொல்றாங்க. 4 சம்பவங்களை தாண்டின உடனே இவங்க எங்க போய் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிக்க வேண்டிய இடம் வந்து கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. கோர்ட்ல போய் நின்ன உடனே அங்க விக்னேஷ்காந்த் தான் வக்கீலா இருக்காரு. அவர் வக்கீலா இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ போய் சொல்றாரு, இந்த மாதிரி டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த முழு கதையும், மொத்தமான கதையும். இது வந்து நீங்க இந்த கதையை நிறைய புது கதையெல்லாம் கிடையாது. இந்த படம் வந்து புதுசா ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க தயவுசெய்து போய் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றமாய் தான் வருவீங்க. இந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய படத்துல பார்த்து ரசிக்கக்கூடிய காட்சிகள் தான். இந்த பெருசா கிளைமேக்ஸும் ஒன்றும் பெருசா ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. எல்லா கிளைமேக்ஸ் போலதான் இந்த கிளைமேக்ஸும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் நல்லா நடிச்சதுனாலேயே என்னவோ தெரியல, இந்த படம் வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. டைம் பாஸ் ஒரு 2 மணி நேரம் எனக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் ஆண் பாவம் பொல்லாத படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டைம் பாஸ் ஆகும். எந்த மாற்றமும் கிடையாது. எந்த சீனும் போர் அடிக்கல. எந்த சீன்லயும் வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரியோ கொஞ்சம் ஜவ்வுழுக்கிற மாதிரியோ எல்லாம் கிடையாது. கதை வந்து நீட்டா எந்த இடத்துல எடுத்தாங்களோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா சேர்ந்திருக்காங்க படத்துல. இதுதான் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு ஈஸியா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. அப்படி உட்கார வச்சதே பெரிய விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும், இவங்களுக்குள்ள சண்டை வரும்போதே நம்மளுக்கு தெரியும் இவங்க கடைசியில ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே குழந்தை கேட்டாவோட இந்த கதையை தெரியும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதை. எந்த ஒரு புதுசா எந்தையும் இவங்க புகத்தல, புதுசா ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்கன்னு கேட்ட எதுவுமே கிடையாது. இந்த படத்துல சும்மா சிம்பிளா ஒரு 4-5 கேரக்டர் மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை முழுசும் பண்ணி முடிச்சிருக்காங்க. ரியோ ராஜினுடைய நடிப்பு வந்து ஏற்கனவே இருந்த படங்கள்ல வந்து நெஞ்ச மூட்டு நேர்மை உண்டு, அப்புறம் வந்த படங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து கொஞ்சம் எமோஷனல் காட்டிக்காரு. அது போல லவ் ஃபீலிங் எல்லாம் நல்லாவே இறங்கி நடிச்சிருக்காரு. அது போலதான் மாளவிகா மனோஜ் அப்படிங்கிற ஒரு நடிகை. உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க. அவங்க ஃபேஸ் அழகான ஃபேஸா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த படத்துல வந்து ஒரு கியூட்டான ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஃபுல்லாவே பேக்கேஜா பண்றாங்க. செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இது வந்து கோர்ட் டிராமாவை போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் கொஞ்சம் கம்மியாகி ஆக்டிங்கும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ்காந்த் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் ஆச்சு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வக்கீலா வர்றாரு. வக்கீலா வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா தான் இந்த படம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல எல்லாம் நானே ரொம்ப ஜர்க் ஆயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு எல்லைக்கு மேல போய் சொத்தை வந்து தம்பி பேர்ல எழுதி வைக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்திரத்தை எழுதி கையில வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு, அடடே கதை வேற மாதிரி போக மாட்டிருக்கே அப்படின்னு நினைச்சு கேம் ஆயிட்டு போட்டிருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த காட்சியெல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, தானா கட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காட்சி, சிறப்பான காட்சி ஒரு காட்சி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு பை வைப்பாங்க. அந்த மாளவிகா மனோஜோட வக்கீல் வந்து ஒரு பை வைப்பாங்க. இவங்க 2-3 பேர் என்ன பண்றாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பைக்கு இவங்களே வழிகாட்டிட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சீன்ல உண்மையிலே புதுமையா இருந்துச்சு. அந்த காமெடியும் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காமெடி. அந்த வக்கீலுடைய ஜூனியரா வரக்கூடிய அவரு சூப்பரா நடிச்சிருந்தாரு. உண்மையிலே இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா ஒரு டைம் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்றும் புது கதையெல்லாம் கிடையாது. எல்லாமே பழைய சீன் தான், பழைய கதை தான். ஆனா
ஒரு 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு வர அளவுக்கு இந்த படத்துல ஒர்த்தான படம் தான். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா போய் ஒரு டைம் பாருங்க. ஆண் பாவம் பொல்லாது வந்து நம்ம இதுல பார்க்கலாம். தேங்க்யூ.